தமிழால் சங்கத்தமிழை கதைக்கூறு கதைக்கூறு திருக்குறளை கதைக்கூறு என்ற நிகழ்ச்சி இப்ப தொடங்குகிற நிகழ்ச்சியுடைய பொறுப்பாளராக இன்று சிறப்பிக்க வருகை புரிந்திருக்கிறார் கவிநிலவு ஆயிஷா சித்திக் அவர்கள். அவரே இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து சிறப்பிக்க இருக்கிறார்கள். வாருங்கள் திருமதி ஆயிஷா சித்திக் அவர்களே. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று கதைகளை கூற வந்திருக்கும், திருக்குறளை கதைகள் மூலம் கூற வந்திருக்கும் அனைத்து தமிழர்களுக்கும் வருக 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 என்று வரவேற்கிறோம். வாருங்கள் திருமதி ஆயிஷா சித்திக் அவர்களே, உங்களுடைய வசம் இந்த தளம் ஒப்படைக்கப்படுகிறது. நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்துங்கள். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியை தமிழருவி வானொலி வழியாகவும் சங்கத்தமிழ் தொலைக்காட்சி வழியாகவும் வழங்கிக் கொண்டிருக்கும் திருக்குறள் தொடர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் மற்றும் தமிழ்வேல் நயனை விஜயன், தமிழ் சசிகலா நயனை விஜயன் ஆகியோருக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். தமிழால் எழுவோம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவர், செயலராம் பாவேந்தர் பாரதிதாசன் ஆகியோரை போற்றுகின்றேன். கதைகூறு கதைகூறு திருக்குறள் கதைகூறு நிகழ்ச்சி 7 என்ற இந்த நிகழ்வின் தலைமை கலைமாமணி பாரதிச்சுடர் நீலகண்ட தமிழன் ஐயா. இந்த நிகழ்வை வலையேற்றம் செய்யும் திருக்குறள் தொண்டர் சிவகாமி அம்மா மற்றும் கதைகூறு கதைகூறு திருக்குறள் கதைகூறு நிகழ்ச்சி 7ற்கு கதை வழங்க இங்கு இணைந்துள்ள அனைத்து கதை சொல்லிகளுக்கும் முகமன் கூறுகின்றேன். முதலாவதாக எனது கதையை தருகின்றேன். தலைப்பு வந்த பாதை. தொழிற்சாலை வாசலில் காவல் காத்து கொண்டிருந்த கண்ணனுக்கு கிடைத்தது அரிய வாய்ப்பு. ஒரு நாள் பெரிய முதலாளி தொழிற்சாலைக்கு வரும்போது காவல் காத்து கொண்டிருந்த கண்ணனை கண்டார். அவனுக்கு வயது 18க்குள் தான் இருக்கும். ஏனப்பா இந்த சிறு வயதில் இந்த வேலை பார்த்து கொண்டிருக்கிறாய் என்றார் பெரிய முதலாளி. அதற்கு கண்ணன் தனது வறுமையின் காரணமாக இவ்வாறு வேலை செய்வதாக கூறினான். நீ எதுவரை படித்துள்ளாய் என்று கேட்டார் பெரிய முதலாளி. 10வது ஐயா என்றான் கண்ணன். ஏன் மேலே படிக்கவில்லையா என்றார் பெரிய முதலாளி. படிப்பதற்கு வசதி இல்லை ஐயா என்றான் கண்ணன். நான் படிக்க வைக்கின்றேன், படிக்கின்றாயா என்றார் பெரிய முதலாளி. சரிங்க ஐயா என்று சம்மதித்தான் கண்ணன். பெரிய முதலாளி உதவியுடன் கல்லூரி வரை படித்து முடித்து விட்டான் கண்ணன். பெரிய முதலாளியிடம் தான் பெற்ற பட்டத்தினை காட்டினான். நான் வேலைக்கு முயற்சி செய்கின்றேன் ஐயா என்றான் கண்ணன். நீ நாளை என்னை வந்து பார், நமது தொழிற்சாலையில் உனக்கு ஒரு வேலை தருகிறேன் என்றார் பெரிய முதலாளி. கண்ணன் நன்றி கூறிவிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தான். மறுநாள் பெரிய முதலாளியை பார்க்க தொழிற்சாலைக்குள் சென்றான். பெரிய முதலாளி தன் மகன் சின்ன முதலாளியான கோபாலிடம் கண்ணனை பற்றி கூறி இவனுக்கு ஒரு வேலை ஏற்பாடு செய் என்று கூறினார். சின்ன முதலாளியும் சரி என்று சம்மதித்து அந்த தொழிற்சாலையில் மேற்பார்வையாளர் பதவிக்கு கண்ணனை நியமித்தார். ஆரம்பத்தில் மிக கவனமாக கருத்தாக வேலை செய்து வந்த கண்ணன் போக போக அவனுடைய இயல்பு மாறியது. யாரையும் மதிக்காமல் இருந்தான். சரியான நேரத்துக்கு வேலைக்கு வருவது இல்லை. வந்தாலும் சரியாக வேலை பார்ப்பதும் இல்லை. பிறரிடம் அரட்டை அடிப்பது போன்ற செயல்களை செய்து கொண்டு இருந்தான். பெரிய முதலாளி சிபாரிசு செய்ததால் அவனை தட்டி கேட்பதற்கு அனைவரும் பயந்தனர். கண்ணனின் செயல்களுக்கு காரணமும் பெரிய முதலாளியின் சிபாரிசில் உள்ளோம் என்ற எண்ணம்தான். சின்ன முதலாளி ஒரு நாள் பெரிய முதலாளியிடம் கண்ணனை பற்றி கூறினார். பெரிய முதலாளி, இவன் இவ்வாறு செய்வான் என்று எதிர்பார்க்கவில்லை. அவனை மேலே கொண்டு வரலாம் என்றுதான் உதவினேன். ஆனால் அவன் வந்த பாதையை மறந்துவிட்டான். அவனை நம் தொழிற்சாலை விதியின்படி நடைமுறைப்படி என்ன வேண்டுமானாலும் செய்து கொள் என்று கூறிவிட்டு சென்று விட்டார். பெரிய முதலாளி கண்ணனிடமிருந்து விலகி கொண்டதை அறிந்த பிற தொழிலாளிகள் கண்ணனுக்கு எதிராக சின்ன முதலாளியிடம் புகார் செய்தனர். அந்த புகாரின் உண்மைத்தன்மையை வேறு சில ஆட்களின் மூலம்
அறிந்து கொண்ட சின்ன முதலாளி கண்ணனை அழைத்து, உன்மேல் இத்தனை புகார் வந்துள்ளது, அதன் உண்மைத்தன்மையை நானும் பிறர் மூலம் அறிந்து கொண்டேன், பார்த்து நடந்து கொள் என்று எச்சரித்தார். ஆனால் முதலாளி தன்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று எண்ணி தான் வந்த பாதையை மறந்த கண்ணன் வழக்கம் போலவே இருந்து வந்தான். ஆத்திரமடைந்த சின்ன முதலாளி கண்ணனை வேலையில் இருந்து நீக்கிவிட்டார். கண்ணன் எவ்வளவு மன்றாடியும் இரு முதலாளிகளும் கேட்பதாக இல்லை. வேறு எங்கு வேலைக்கு செல்லலாம் என்றாலும் நல்ல தொழிற்சாலையில் அவனுக்கு ஏற்பட்ட கெட்ட பெயர் அனைத்தையும் தடுத்தது. கண்ணன் தான் வந்த பாதையை தற்போதுதான் திரும்பி பார்த்து தனது தவறை உணர்ந்து மிகவும் மனம் வருந்தினான். இதைத்தான் வள்ளுவரும் பொருட்பால் அதிகாரம் 90 பெரியாரை பிழையாமை குறள் எண் 892 இவ்வாறு கூறுகின்றார். பெரியாரை பேணாது ஒழுகின் பெரியாரால் பேரா இடும்பை தரும். ஆற்றல் மிக்க பெரியாரை மதியாமல் நடந்தால் பெரியாரால் நீங்காத துன்பம் வரும் என்று கூறுகிறார். அடுத்ததாக மா காயத்ரி அவினாசியிலிருந்து வருகின்றார். வாருங்கள் அம்மா, உங்கள் கதையை தாருங்கள். வணக்கம் அம்மா. வணக்கம். 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 புலித்தோல் பொருத்திய பசு. பசு ஒன்று தன்னந்தனியாக வாழ்ந்து வந்தது. அது ஒரு நாள் வயல் பக்கமாக சென்றது. அங்கு பச்சை பசேல் என்று பயிர்கள் வளர்ந்து தலைத்திருந்தன. இதை பார்த்ததும் பசுவிற்கு அடக்க முடியாத ஆசை ஏற்பட்டது. ஆகவே பசு பயிரை மேய விரும்பியது. பசு வயல் பக்கமாக சென்றது. ஆனால் பயிருக்கு உரியவனான உழவன் அங்கு காவல் காத்து கொண்டிருந்தான். அவனை கண்டதும் பசுவிற்கு பயம் வந்துவிட்டது. பயிரை மேய போனால் உழவன் தன்னை அடிப்பான். ஆகவே எப்படி மேய்வது என்று எண்ணியது. உடனே அதற்கு ஒரு யோசனை தோன்றியது. இப்போது பசு அருகில் வாழ்ந்து வந்த வேடுவனின் வீட்டு பக்கம் சென்றது. வேடுவன் வீட்டின் முன்னால் யானை, சிங்கம், புலி, மான் இவற்றின் தோள்கள் மரக்கிளைகளில் காயப்போடப்பட்டிருந்தன. அப்போது வேடுவன் அங்கு இல்லை. இதுதான் நமக்கு திட்டத்தை செயல்படுத்த வேண்டிய நேரம் என்று எண்ணி பசு தனது கொம்பினால் புலியின் தோலை எடுத்து தன் உடம்பின் மேல் போர்த்தி கொண்டது. இப்போது பசு பார்ப்பதற்கு அச்சு அசலாக புலி போலவே காணப்பட்டது. பசு புலித்தோலை போர்த்தியதும் புலியின் நடை இயல்பாகவே அதற்கு வந்துவிட்டது. மாலை நேரம் வந்தது. புலித்தோலை போர்த்திய பசு தைரியமாக வயலில் இறங்கி மேய்ந்தது. வயலை காவல் காத்து கொண்டிருந்த உழவன் புலித்தோல் பொருத்திய பசுவை கண்டதும் பயந்து போய்விட்டான். புலி எங்கே தன் மீது பாய்ந்து தன்னை கொன்றுவிடப் போகிறதோ என்று பயத்தில் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டான். இதை கண்ட பசு தான் எண்ணியபடியே நடந்து விட்டதே என்று மனதார மகிழ்ந்து, ஆகவே சிறிதும் பயமில்லாமல் பயிரை தன் வயிறார மேய்ந்தது. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் வஞ்சகரும் போலி வேடதாரிகளும் இந்த புலித்தோலை பொருத்திய பசுவை போன்றே சூழ்ச்சி செய்து அப்பாவி மக்களை ஏமாற்றி பிழைக்கின்றனர். அவர்களிடம் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கருத்து: ஐம்புலன்களை அடக்கும் ஆற்றல் இல்லாதவன் தவத்தை ஏற்றுக்கொண்டு செயல்படுவது புலியின் தோலை பொருத்தி கொண்டு பயிரை மேய்ந்த பசுவிற்கு ஒப்பாகும். குறள் அதிகாரம் கூடா ஒழுக்கம் 28 அறத்துப்பால் குறள் 273 வழியில் நிலைமையான் வள்ளுருவம் பெற்றும் புலியின் தோல் போர்த்த மேய்ந்தற்று என்று வள்ளுவர் கூறுகிறார். நன்றிமா. சிறப்பு அம்மா. புலித்தோல் பூர்த்திய பசுவின் கதையை சிறப்பாக கூறினீர்கள் அம்மா. வழியில் நிலைமையான் வள்ளுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று என்ற குறிப்புக்கு மிக சிறப்பான கதையை கூறினீர்கள் அம்மா. வாழ்த்துக்கள். நன்றிமா. 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 அடுத்ததாக சுந்தர் சுவாமிநாதன் ஐயா நெல்லையிலிருந்து வருகின்றார். அறிவிலே தெளிவு பெற்றவர்களும் நல்ல முறையில் கல்வியை கற்றவர்களும் அந்த மெய்ப்பொருளை வழிபட்டு என்றும் துன்பம் வராது போகும் நீண்ட வாழ்வை பெறுவார்.
துன்பத்தில் நீங்குவார்கள். பற்றினை இயலும் ஐயா அம்மா வணக்கம். விட்டு விட்டு கேக்குமா? விட்டு விட்டு கேக்கு, சரியா கேட்கல. கேட்கலைங்கய்யா. சரிங்க ஐயா, இப்ப கேக்குதுங்களா ஐயா? இப்ப கேக்குதம்மா. சரிங்கய்யா சரிங்கய்யா. வாசிக்கிறேம்மா. வாசிங்கய்யா. அறத்தால் எல்லோரையும் வாழ வைக்கும் அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கம். வாழ்வின் நெருக்கி வழிகாட்டி ஐயன் வள்ளுவனை வணங்கி சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் தமிழ் சுடர் நீலகண்ட தமிழ் ஐயாவுக்கு வணக்கம். ஒருங்கிணைப்பு கவிநலிவு பா. ஆயிஷா சித்திக் அவர்களுக்கு வணக்கம். அன்பார்ந்த கதை சொல்லிகளுக்கு வணக்கத்தை கூறி என் கதைக்குள் வருகிறேன். கதை. துரைசாமி உள்ளூரில் மளிகை கடை வைத்திருந்தார். ஊரில் உள்ளவரும் பக்கத்தில் உள்ளிருந்தும் மக்கள் மளிகை பொருட்கள் வாங்க வருவதால் வியாபாரத்தின் உச்சத்தில் செல்வந்தர் ஆனார். உடன் பிறந்த தம்பிகள் மூவரும் வெவ்வேறு தொழில் செய்தாலும் அண்ணன் துரைசாமி அளவுக்கு வசதி இல்லை. துரைசாமி சொந்த பந்தங்களை வீட்டுக்கு அண்டவே விடமாட்டார். உதவி கேட்டு வந்தாலும் உரிய மரியாதை தரமாட்டார். நண்பர்களிடம் பேசுவதை தவிர்த்து விலகியே இருப்பார். இவர் தன்னுடைய இரு மகன்களையும் செல்லமாக வளர்த்தார். யாரும் இவர்களை கடிந்து கொள்ள விடமாட்டார். மகன்களுக்கு சரியாக படிப்பு ஏறவில்லை. அதனால் தன்னுடைய கடையில் இவர்களுக்கு வேலை சொல்லிக் கொடுத்து உயர்த்தி விடலாம் என்று லட்சிய கனவோடு இருந்தார் துரைசாமி. ஆனால் இவ்விருவருக்கும் தொழில் கற்றுக்கொள்ளும் ஆர்வம் சிறிதும் இல்லை. எப்பொழுதும் ஊர் சுற்றி கொண்டு ஆடம்பரமாக நண்பர்களுடன் செலவு செய்து ஜாலியாக இருந்தார்கள். மகன்கள் இருவரும் நண்பர்களோடு சேர்ந்து வெளியூருக்கு சுற்றுலா சென்றனர். சுற்றுலா பயணிகளை கவர்ந்து இழுக்கும் அங்குள்ள அருவியில் குளித்து ஆனந்தம் அடைந்தனர். பாறையில் ஏறி உச்சிக்கு சென்று குதிக்கும் வேளையில் திடீரென நீர்வரத்து அதிகரிக்கவே இருவரும் கீழே குதித்து விட்டனர். ஆழமான பகுதிக்குள் சென்று நீச்சல் தெரியாமல் தத்தளித்தனர். உடன் வந்த நண்பர்கள் செய்வதறியாமல் பதட்டத்துடன் அலறி கூச்சலிடவே அங்கிருந்த சிலர் நீச்சல் செய்து பத்திரமாக காப்பாற்றி மருத்துவமனையில் சேர்த்தார்கள். இச்செய்தி அறிந்து விரைவாக புறப்பட்ட துரைசாமி பயணித்த பேருந்து கட்சி பொதுக்கூட்டத்தில் மாட்டிக்கொண்டு தாமதமானது. ஒரு வழியாக மருத்துவமனைக்கு சென்றார் துரைசாமி. அவருக்கு முன்பே தம்பிகள் மூவரும் தன் இரு மகன்களை கவனித்துக் கொண்டிருப்பதை கண்டவுடன் மனம் நெகிழ்ந்து கட்டி தழுவினார் துரைசாமி கண்ணீருடன். நலமான இரு மகன்களுடன் ஊர் திரும்பிய துரைசாமி அன்றிலிருந்து உறவுகளை நண்பர்களை மதித்தார். சொந்த பந்தங்களுக்கு மனமாற உதவி செய்தார். உறவுகளுடன் கூடி மகிழ்ந்து வாழ்வுதான் வாழ்வு என்று உணர்ந்தார் துரைசாமி. அதிகாரம் 53 குறள் 524. சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல் செல்வம்தான் பெற்றத்தால் பெற்ற பயன். உறவுகளும் நண்பர்களும் சுற்றி சூழ்ந்திருக்க மகிழ்ந்திருக்க வாழ்வுதான் வாழ்வு. பெற்ற செல்வத்தால் பெறுகின்ற பயன் அதுவே. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வணக்கம். சுந்தர் சுவாமிநாதன், திருநெல்வேலி. அருமை ஐயா. உறவு நண்பர்களை மதிக்க வேண்டும் என்ற கருத்தை கொண்ட சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல் செல்வம் தான் பெற்றத்தால் பெற்ற பயன் என்ற குறளுக்கு ஏற்ற கதையை அழகாக கூறினீர்கள் ஐயா. வாழ்த்துக்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்ததாக கவிஞர் திலகம் பவானி தனஞ்சயன் திருவள்ளூரில் இருந்து வருகின்றார். அறக்கடவுளை அறம் என்று சொல்கின்றார் திருவள்ளுவர். அன்பில்லாத உயிர்களை அறக்கடவுள் துன்புறுத்தும். அடக்கம் உடையவனுக்கு துணை நிற்கும். பிறருக்கு கேடு சூழ்வானுக்கு கேட்டையே உண்டாக்கும் போன்ற கருத்துக்கள் திருக்குறள் கூறுகின்றது. வாருங்கள் அம்மா.
மிக்க பவானி அம்மா நன்றிகள் மிக்க நன்றிகள் சகோதரி. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவரை தொழுது, செயலாளராம் பாவேந்தரை வணங்கி, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழ் ஐயா அவர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருக்குறள் கதை கூறு நிகழ்வின் பொறுப்பாளர் ஆயிஷா சித்திக் சகோதரி அவர்களுக்கும் மற்றும் இணையத்தில் இணைந்துள்ள அத்தனை உறவுகளுக்கும் மீண்டும் ஒரு முறை நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். சிறுகதை. போலர் என்னும் ஒரு கிராமத்தில் அடர்ந்த காடு ஒன்று இருந்தது. அங்கு காகம், எலி, மான், ஆமை நட்புடன் வாழ்ந்து வந்தன. ஒரு நாள் மேய்ச்சலுக்கு சென்ற மான் திரும்பி வரவில்லை. கவலையில் மானை தேடி புறப்பட்டது காகம். காட்டில் இங்கும் அங்கும் பறந்தது. கடைசியாக மானை கண்டுபிடித்தது. பாவம் மான் வேடன் விரித்திருந்த வலையில் திக்கி தவித்தபடி இருந்தது. அருகில் சென்று, நண்பா, கவலைப்படாதே, உடனே எலியை அழைத்து வருகிறேன், வலையை அறுத்து உன்னை காப்பாற்றிவிடும் என்றது காகம். பின் அதிவேகமாக சென்று முதுகில் எலியை ஏற்றி திரும்பி வந்தது. ஆமையும் சோம்பி இருக்காமல் அவற்றின் பின்னாலே சென்று அந்த இடத்தை அடைந்தது. காகம் உயரத்தில் பறந்து வலை விரித்திருக்க வேடன் அங்கு வருகிறானா என பார்த்தது. சிறிது தூரத்தில் வேடன் வருவதை கண்டது. உடனே எச்சரித்து, சீக்கிரம் வேலை நடக்கட்டும் என்றது காகம். வலையை அதிவேகமாக அறுத்தது எலி. சிக்கியிருந்த மான் தப்பியது. அமைதியாக அங்க ஊர்ந்த ஆமையை பார்த்து விட்டான் வேடன். உடனே, மான் தான் தப்பிவிட்டது, ஆமையாவது கிடைத்ததே, இதை சமைத்து சாப்பிடலாம் என்று எண்ணியபடி பிடித்தான். ஆமையை வில்லுடன் கட்டி தூக்கியபடி நடந்தான். இதை கண்ட நட்பு விலங்குகள் கவலையில் ஆழ்ந்தன. தீவிரமாக யோசித்தது காகம். ஆமையை காப்பாற்ற வழி இருக்கிறதா, என்ன செய்வது என்று நண்பர்களிடம் கலந்து ஆலோசித்தன. வேடன் செல்லும் வழியில் ஒரு ஏரி இருந்தது. அந்த ஏரிக்கரைக்கு குறுக்கு வழியில் நட்பு விலங்குகள் சென்றன. திட்டப்படி ஏரிக்கரையில் இருந்தது போல் நடித்தது மான். அதன் தலைப்பகுதியில் அமர்ந்து கொத்தி தின்பது போல் பாசாங்கு செய்தது காகம். சிறிது தூரத்தில் நின்று இதை வேடிக்கை பார்த்தது ஆமை. வழியில் கிடந்த மானை பார்த்தான் வேடன். அதை உணவாக்கும் ஆசை எழுந்தது. உடனே ஏரிக்கரையில் ஆமையை வைத்து மானை நோக்கி நடந்தான். வேடன் நெருங்கி வருவதை பார்த்ததும் கரைந்தபடி பறந்தது காகம். அதை கேட்டதும் சட்டென்று எழுந்து ஓடி தப்பியது மான். அதற்குள் ஆமையிடம் ஓடி வந்தது எலி. கட்டி இருந்த கயிற்றை அறுத்தது. தப்பி பக்கத்தில் இருந்த ஏரி தண்ணீருக்குள் இறங்கி ஒளிந்தது. ஆமை எலியும் புதருக்குள் ஓடி மறைந்தது. ஏமாந்த வேடன் ஆமையை எடுக்க வந்தான். அங்கு அருந்த கயிறும் வில்லும் தான் கிடந்தன. ஏமாற்றத்துடன் நடந்தான் வேடன். தப்பிய விலங்குகள் கூடி மகிழ்ந்தன. விட்டு கொடுத்து ஒற்றுமையுடன் செயல்பட்டால் எந்த காரியத்திலும் வெற்றி நிச்சயம் என்பதை இந்த விலங்குகளின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். இதற்காக வள்ளுவர் தன்னுடைய குரலில், நட்பிற்கு வீற்றிருக்கை யாதெனில் பொற்பின்றி ஒல்லும் வாய் ஊன்றும் நிலை, அதாவது நட்பிற்கு உயர்ந்த இடம் எது எனில் எக்காலத்தும் மாறுபாடின்றி முடிந்த வரையில் நண்பனை தளராமல் தாங்கும் திண்மையே என்பதுதான் இந்த கதை உணர்த்தும் திருக்குறளுக்கு ஏற்ற கதை என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி இடம் சாருகிறேன். அன்பு சகோதரி து. பவானி, திருவள்ளூர். நன்றிகள் சகோதரி. சிறப்பு அம்மா. காகம், ஆமை, வேடன், எலி, மான் போன்ற கதாபாத்திரங்களை வைத்து மிக சிறப்பான கதையை கூறினீர்கள் அம்மா. நட்பின் சிறப்பை மிக அழகாக கூறியிருந்தீர்கள். நட்பிற்கு வீற்றிருக்கை யாதெனில் கொட்பின்றி ஒல்லும் வாய் ஊன்றும் நிலை என்ற குறளுக்கு மிக அழகாக பொருந்தி இருந்தது உங்களின் கதை. தொடர்ந்து இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக அரங்கநாயகி கண்ணன் தர்மபுரியிலிருந்து வருகின்றார். இறக்கும் காலத்தில் உடம்பினின்று உயிரை பிரித்து எடுத்து செல்வதனால் காலனுக்கு கூற்றுவன் என்னும் பெயர் வந்தது. கூறுபடுத்துவதால் கூற்றுவன் ஆனான். அவனை கூற்றம் என்றும் கூற்று என்றும் வள்ளுவர் கூறுகின்றார். வாருங்கள் அம்மா. அரங்கநாயகி கண்ணன், தர்மபுரி. அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். ரங்க இலக்கிய தமிழ் பூங்காவாம் தலைவராம் திருவள்ளுவரை வணங்கி, செயலராம் பாரதிதாசனை வணங்கி,
நான் ஒருங்கிணைப்பாளராம் அன்பு சகோதரர் நீலகண்டன் ஐயாவை வணங்கி கவியரங்க தலைமையேற்றிருக்கு கதை சொல்லும் தலைமையேற்றிருக்கும் ஆயிஷா சித்திக் அவர்களையும் வணங்கி கவிஞர்களையும் சுவினர்களையும் வணங்கி கதைக்குள் நுழைகிறேன். பார்வதியும் யாழினியும் மிக நெருங்கிய நண்பர் தோழிகள். அவர்கள் இருவரும் ஒன்றாக படித்து ஒன்றாகவே அக்கம் பக்கத்தில் வாழ்ந்து வந்தவர்கள். ஆனால் கல்யாணமானதால் அவர்கள் பிரிந்து விட்டார்கள். பார்வதிக்கு 6 வருடங்களுக்கு முன்பே திருமணமானது. யாழினிக்கோ 2 வருடங்களுக்கு முன்புதான் திருமணமானது. பார்வதிக்கு 6 வருடங்களாகியும் குழந்தை பிறக்கவில்லை. அதற்கு பலவித வைத்தியங்களும் பல டாக்டர்களையும் மருத்துவர்களையும் பார்த்தும் பயனில்லை. கோயில் குளம் என்று போய் வேண்டுதல் வைத்தும் பயனில்லை. வருத்தத்தில் மிக வருத்தத்தில் ஆழ்ந்து கொண்டிருந்தாள். அந்த சமயத்தில் யாழினிக்கு 2 வருடங்களுக்கு முன்னால் கல்யாணம் ஆகியது. அவள் மாசமாக இருந்தாள். அவளுக்கு வளைகாப்பு செய்தார்கள். வளைகாப்புக்கு அவங்க யாழினியோட அம்மா வந்து அழைத்து விட்டு சென்றாள். அம்மா, நான் எதற்கும்மா, நான் பின்னால் வந்து பார்க்கிறேன். அவளை பார்க்க வேண்டும் என்ற ஆசைதான், ஆனால் இப்போது எதற்கு பின்னால் வந்து பார்க்கிறேன் என்றாள். அதற்கு அவங்க அம்மா, உன்னை அவள் எதிர்பார்த்து காத்திருப்பாள், கண்டிப்பாக நீ வர வேண்டும் என்று சொல்லி சென்றார். வீட்டுக்கு சென்றதும் யாழினியிடம் கேட்டதற்கு என்ன சொன்ன பார்வதி என்று கேட்டதற்கு நடந்ததை சொன்னால் அவங்க அம்மா, இல்லையம்மா, நான் போன் செய்கிறேன், அவள் கண்டிப்பாக வருவாள் என்று கூறி போன் செய்தாள். நீ கண்டிப்பாக வர வேண்டும், நீ வந்தால்தான் நான் நடந்து உட்காருவேன் என்று சொன்னாள். பார்வதியும் தன் தோழியை பார்த்த ஆசையுடன் சென்றாள். அங்கு சென்றவளை பார்த்து இருவரும் பேசி மகிழ்ந்தார்கள். நலங்கு வைத்தார்கள், வளைகாப்பு செய்தார்கள், வளையல் போட்டார்கள். யாழினி, நீயும் வந்து எனக்கு வளையல் போடு, நலங்கு வைத்து வளையல் போடு என்று கேட்டால் உடனே இவளும் ஆசையாக முன்னேறி சென்றாள். உடனே அங்க இருந்த பெருசுகள், என்னம்மா நீ போய் வளையல் போடுகிறாயே, மலடி வந்து வளையல் போட்டால் எப்படி, அவள் பெற்று பிழைக்க வேண்டாமா, ஏன் இப்படி செய்கிறாய் அப்படி என்று கூற அவள் கதறிக்கொண்டே வீட்டை விட்டு வெளியேறி விட்டாள். இந்த மாதிரி வார்த்தைகள் தீயினால் சுட்ட பொண்ணை விட அதிக வலியை தரும். அந்த வலி நீங்காது வடுவாய் நின்றுவிடும். அதே போல இத மலடி என்ற பட்டத்தை சொல்லி அவர்கள் நம்மளை குற்றம் சொல்லியதற்காக வருந்திய அவள் பொண்ணும் நெஞ்சத்தில் ஆறாத வடுவாக நினைத்து விட்டது. இந்த மாதிரி வார்த்தைகளை யாரும் பேசக்கூடாது. வார்த்தைகள் தான் கொல்லும், வார்த்தைகள் கொல்லும். இதனை அறிந்து கொள்ளுங்கள். இனிமேல் பேசும்போது வற்புறுத்தல் வேண்டாம், விடுவித்து விடுங்கள். இது இதனுடைய கருத்து. இது 129வது பாடல், திருக்குறள். தீயினார் சுட்ட பொன்னெல்லாரும் மாறாதே நாவினார் சுட்டவது. இந்த குரலுக்குத்தான் நான் கதை கூறினேன். நன்றி, வணக்கம். நல்வாய்ப்புக்கு நன்றி. சிறப்பு அம்மா. தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு என்ற திருக்குறளுக்கு மிக அழகான கதையை கூறினீர்கள் அம்மா. யாழினி, பார்வதி போன்ற கதாபாத்திரங்களை வைத்து ஒரு வளைகாப்பு நிகழ்வை கண்முன்னே கொண்டு வந்தீர்கள். மிக சிறப்பாக இருந்தது அம்மா. உங்களது கதை தொடர்ந்து இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் அம்மா. மிக்க நன்றி அம்மா. அடுத்ததாக கவி நிலவு சு. எழிலரசி சரவணன் மண்ணச்சநல்லூரிலிருந்து வருகின்றார். தேவர்களை பற்றிய செய்திகள் பல இடங்களில் திருக்குறளில் வருகின்றன. தேவர்களை அமரர், அவியுணவின் ஆன்றோர், தெய்வம், தேவர், புத்தேளிர், வானத்தவர், வானோர், விசும்புலார் என்ற பல பெயர்களில் வள்ளுவர் குறிப்பிடுகின்றார். வாருங்கள் அம்மா. கவிநிலவு சு. எழிலரசி சரவணன் மண்ணச்சநல்லூர். என் சிந்தையை செம்மொழி நடத்தி வரும் செம்மொழி தமிழ் அன்னைக்கு
என பெற்றோருக்கும் முதல் வணக்கம். அம்மா வீடியோ ஆஃப் பண்ணிருங்க, கேட்க மாட்டேன். அம்மா சங்கத்தமிழ் இலக்கிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் வள்ளுவர் ஐயன் வள்ளுவரையும் செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களையும் வணங்கி, ஒருங்கிணைப்பாளர் அன்பிற்கும் பண்பிற்கும் உரிய பாரதி சுடர் தமிழ்ப்பணி செம்மல் நீலகண்ட தமிழன் ஐயாவை வணங்கி, இன்றைய திருக்குறள் கதைக்கூறு நிகழ்வை மிக அழகாக ஒருங்கிணைப்பு செய்து வரும் சகோதரி அவர்களுக்கும் மற்றும் கதை கூறிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். கதையின் தலைப்பு மகிழ்வித்து மகிழ். ஓவியாவும் காவியாவும் ஒரே வகுப்பில் படிக்கும் நல்ல தோழிகள். ஓவியாவின் வீட்டில் நிறைய ரோஜா செடிகள் உள்ளன. அவற்றில் தினமும் நிறைய ரோஜா பூக்கள் பூக்கும். ஓவியா தலையில் எப்போதும் ரோஜா பூ வைத்திருப்பாள். அதனால் ரோஜாப்பூ ஓவியா என்றே அவளின் வகுப்பு தோழிகள் அனைவரும் அழைப்பர். இதில் ஓவியாவிற்கு மிகவும் பெருமை. அன்றும் அவர்களின் தோட்டத்தில் அழகிய ரோஜா ஒன்று பூத்திருந்தது. அம்மா, எனக்கு இந்த ரோஜா பூ ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இதை நாளைக்கு வைத்துக் கொள்கிறேன் என்று செடியிலேயே விட்டு வைத்தாள் ஓவியா. மறுநாள் காலை ஓவியா பள்ளிக்கு கிளம்பினாள். தோட்டத்திற்கு சென்று அந்த ரோஜா பூவை பறித்தவள் தலையில் வைக்காமல் கையில் எடுத்துக்கொண்டாள். காரணம் கேட்ட அம்மாவிடம் மாலை வந்து சொல்கிறேன் அம்மா என்றபடி பள்ளிக்கு சென்று விட்டாள். ஓவியா அந்த ரோஜாவை தன் தோழி காவியாவிற்கு கொடுத்தாள். காவியாவின் முகத்தில் அவ்வளவு மகிழ்ச்சி. அவள் புன் சிரிப்புடன் வாங்கி கொண்டாள். மாலை வரை அந்த பூவை தொட்டு தொட்டு பார்த்தாள். சில நாட்கள் சென்றன. ஓவியாவிற்கு பிறந்த நாள் வந்தது. அவளுக்கு வாழ்த்து அட்டை ஒன்றை கொடுத்தாள் காவியா. ஓவியா மகிழ்வுடன் அட்டையை திறந்தாள். அதில் காய்ந்த ஒற்றை ரோஜா பூ அழகாக ஒட்டப்பட்டு இருந்தது. அந்த அட்டைக்கு 4 புறமும் வண்ண வண்ண பூக்கள் வரையப்பட்டு இருந்தன. அதன் மீது கண்ணாடி வைத்து சட்டம் இட்டிருந்தாள் காவியா. ஓவியாவின் கண்கள் விரிய மகிழ்ச்சியோடு பார்த்தாள். காவியாவிற்கு தான் கொடுத்த ஒற்றை ரோஜா மிக அழகான பரிசாக அவளுக்கு திரும்ப கிடைத்தது. எனக்கு கிடைத்த பிறந்த நாள் பரிசுகளில் மிக அழகான பரிசு இதுதான் என்று காவியாவிற்கு நன்றியை தெரிவித்தாள். கொடுத்து மகிழ்வதுதானே மகிழ்ச்சி, அதை உன்னிடம்தான் நான் கற்றுக்கொண்டேன் என்றபடி காவியாவும் புன்னகைத்தாள். ஆம், பிறரை மகிழ்வித்து நாமும் மகிழ்வதே உண்மையான மகிழ்ச்சியாகும். இதைத்தான் வள்ளுவரும் அதிகாரம் 8 அன்புடைமை தலைப்பில் அன்பீனும் ஆர்வம் உடைமை அதுவீனும் நண்பென்னும் நாடா சிறப்பு என்ற திருக்குறளில் அழகாக கூறுகிறார். அதாவது அன்பு என்பது பிறரிடத்தில் செல்லும் ஆர்வம் என்னும் விருப்பத்தினை உண்டாக்கும். ஆர்வம் என்னும் அந்த விருப்பம் நட்பு என்று சொல்லப்படுகின்ற அளவு கடந்த சிறப்பினை கொடுக்கும் என்பதே இதன் பொருளாகும். அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பென்னும் நாடா சிறப்பு. வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர் அம்மா அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு அம்மா, மிக சிறப்பான ஒரு கதையை கூறினீர்கள். அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பென்னும் நாடா சிறப்பு என்ற குறளுக்கு ஏற்ப ஓவியா காவியா தோழிகளை வைத்து ஒரு ரோஜா பூவை வைத்து மிக சிறப்பான கதையை கூறினீர்கள் அம்மா. கதை மிக அருமையாக இருந்தது. வாழ்த்துக்கள், தொடர்ந்து இணைந்தீர்கள். நன்றி. அடுத்ததாக கவிஞர் எஸ் ராமகிருஷ்ணன் சிறுமுகையிலிருந்து வருகின்றார். திருவள்ளுவர் இம்மை மறுமை என்ற 2 வார்த்தைகளை தனது திருக்குறளில் குறிப்பிடுகின்றார். இம்மை என்பது இந்த பிறப்பு, மறுமை என்பது நமது இறப்பிற்கு பின்பு வருவது. இவ்விரண்டையும் திருவள்ளுவர் கூறுகின்றார். இம்மையை தனியாகவும் மறுமையை தனியாகவும் சொல்வதோடு இம்மையையும் மறுமையையும் சேர்த்தும் 2 குறள்களில் குறிப்பிட்டுள்ளார். வாருங்கள் அம்மா. அம்மா இல்ல, ராமகிருஷ்ணன் ஐயா வாருங்கள். வணக்கம். தமிழ் என் தாய், நான் அவள் சேய் என்று பணிவன்புடன் கோரி கதை கூறு திருக்குறள் கதை கூறு
என்கின்ற தலைப்பினை மையமாக வைத்து ஒரு சிறு நிகழ்வு இது. இதோ அடுத்த நிகழ்ச்சி சில நொடிகளில் துவங்க உள்ளது. மாணவ செல்வங்களே, இதுவரை இந்த விழாவிற்கு வருகை தந்த ஊர் பெரியோர்கள், பிரமுகர்கள், பெற்றோர்கள், அவர்களோடு சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள நமது மாவட்ட ஆட்சித்தலைவர், நமது ஊராட்சி தலைவர் மற்றும் உள்ள அனைவருக்கும் நான் நம்முடைய பள்ளிக்கூடத்தின் சார்பாக பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஆட்சித்தலைவர் அவர்கள் மிக அழகாக உரையாற்றினார். அவரை நான் மீண்டும் ஒரு பணியை ஈடுபட விருப்பம் தெரிவிக்கின்றேன். ஆட்சித்தலைவர் அவர்களை நமது பள்ளியின் மாணவ செல்வன் ராஜாவிற்கு இந்த பரிசினையும் பதக்கத்தையும் அணிவித்து கௌரவம் செய்யுமாறு அன்போடு வேண்டுகிறேன். மாநில அளவில் நடைபெற்ற கல்வி பற்றிய சிறப்பு போட்டியில், மாணவர்களே கேளுங்கள், மாநில அளவில் நடைபெற்ற கல்வி பற்றிய சிறப்பு போட்டியில் முதல் இடம் பெற்ற நமது பள்ளி ராஜாவை மேடைக்கு அழைக்கின்றேன். வா ராஜா, வா. வா, மெதுவா. ஆட்சித்தலைவர் பக்கத்துல அப்படி வாங்க. அப்படிதான் நில்ல, அங்கே நில்லு. ராஜாவிற்கு ஆட்சித்தலைவர் அவர்கள் இப்பொழுது பதக்கம் அணிவித்து பரிசுகள் வழங்குவார். வாப்பா ராஜா, பரிவோடு அழைத்தார் ஆட்சித்தலைவர். ஐயா, ஒரு நிமிடம். என்னப்பா, இந்த பரிசை நான் பெறுவதற்கு முன் என்னுடைய ஒரு ஆசை. சொல்லு ராஜா, சொல்லு. ஐயா, எங்க குடும்பத்தை கட்டி காக்க வேண்டிய எங்க அப்பா சம்பளம், சொத்து எல்லாத்தையும் குடிச்சே தீர்த்தார். ஏன்? குடியினால இறந்தார். ஓரளவு செல்வ மகளாக இருந்த எங்க அம்மா BA வரைக்கும் படிச்சவங்க. ஆனா வேலை கிடைக்கலைங்க ஐயா. எங்க அம்மா காட்டு வேலைக்கு, கூலி வேலைக்குத்தான் போறாங்க. மிகவும் வறுமைதான். என் தாய் BA வரை படித்தும் வேலை இல்லாது கஷ்டப்பட்டதால, இந்த பாப்பா அழாத, சொல்லு. தோட்டத்து வேலைக்கு போறாங்களா? ஆமாங்கய்யா. இந்த நிலையிலும் என்னை படிக்க வச்சாங்க. நானும் எப்படியோ SSLC முடித்து விட்டேன். அடுத்தது என்ன செய்ய போறணும்? அழாதப்பா, அழாத. ஐயா, ஒரு சின்ன உதவி சொல்லு ராஜா. எனக்கு ஒரு ஆசை. எனக்கு தரக்கூடிய இந்த பதக்கத்தையும் பரிசையும் எங்க அம்மா கையில கொடுங்களேன். அன்போடு நான் வேண்டிக்கிறேன் ஐயா. இந்த பையனோட அம்மாவை வர சொல்லுங்க. அம்மா, கலெக்டர் ஐயா கூப்பிடுறாங்க. வணக்கம் ஐயா. வாங்க வாங்க, மெதுவா பார்த்து, மெதுவா வாங்க வாங்க. வணக்கம் அம்மா. எல்லா பசங்களுக்கும் இப்படி பேச தைரியம் வராது. உங்க பையனோட திறமையால நீங்க நல்லா உயர போறீங்க. இத பாருங்க, இப்ப நானு இந்த பதக்கத்தை என்னங்கய்யா, இந்த பதக்கத்தை என்ன யோசிக்கிறீங்க? ராஜாவோட அம்மா கேக்குறாங்க. கரெக்ட், அதுதான் சரி. இந்த அம்மா இந்தாங்கம்மா, இந்த பதக்கத்தை நீங்க போடுங்க உங்க மகனுக்கு. ஐயா, அப்படி இல்லைங்க, நீங்க எல்லாம் பெரியவங்க. இல்லம்மா, என்னை விட நீங்க தான் சரியானவர். என்ன
என்ன யோசனை பண்றீங்க? நீங்க தாம்மா சரியானவர். தாய் தன் மகனுக்கு கொடுக்கின்ற பதக்கம்மா. ராஜா பக்கத்துல வா. அம்மா பதக்கம் போடுங்கம்மா. பதக்கம் அணிவிக்கப்பட்டது. கலெக்டர் ஐயா, இந்த பரிசையும் அவருக்கே கொடுத்துடலாமே. கொடுத்துடலாம். என்ன இது பரிசு? ஆஹா, அருமையான புத்தகம். காசிரி ஸ்ரீ எழுதியது. தமிழ் மொழிபெயர்ப்பு. சத்திய சோதனை. காந்தியினுடைய வரலாறு. இன்னொரு ஓ, டாக்டர் மூவா எழுதின புத்தகம் திருக்குறள் பொழிப்புரை. மிக அருமையான புத்தகம். நல்ல பரிசு. இப்படித்தான் நான் இன்னைக்கு பெருமைக்காக சொல்ல, உங்க தலைமை ஆசிரியர் மாதிரி நல்ல புத்தகங்களை மாணவர்களுக்கு ஒவ்வொரு போட்டியிலும் பரிசாக கொடுங்கள். வீணா இந்த பொம்மை அது இதெல்லாம் வாங்குறத விட இது மாதிரி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. கொஞ்சம் பொறுங்க, மைக் கொஞ்சம் கொடுப்பா. இந்த பையன் ராஜா போல் இங்கே இருக்கிற எல்லாரும் ராஜாவாக மாறணும். ஐயா தலைமை ஆசிரியர், அந்த மைக்கை இப்படி கொடுங்க. கலெக்டர்களிடம் மைக் சென்றது. இந்த ராஜா என்ன படிக்க விரும்புகின்றானோ, எதுவரை படிக்க விரும்புகின்றானோ அந்த செலவு முழுவதையும் அரசாங்கம் மூலம் ஏற்பாடு செய்வதோடு இவருடைய தாயாருக்கு ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலேயே அவரது படிப்புக்கேற்ற ஒரு வேலையும் ஏற்பாடு செய்கின்றேன். மற்றும் ஒரு செய்தி, இவர்களுக்கு அரசின் சார்பாக கட்டியுள்ள வீடு ஒன்றும் தரப்படும். ஐயா எழுந்திருமா. என்னம்மா இது? உங்க கண்களை அடக்குங்கம்மா. அடக்க முடியாத ஆனந்த கண்ணீர். ஐயா வருத்தப்படாதீங்க, எல்லாம் நல்லா நடக்கும். தம்பி, அந்த மைக்கு தலைமை ஆசிரியர் மைக்கை வாங்கி, இந்த காட்சி ஒரு மறக்க முடியாத காட்சி. தனது மகனை நல்லவன் என்று சான்றோர்கள் பாராட்டினால் எப்படி நடக்குமோ, என்ன நடக்குமோ, என்ன விந்தை நிகழுமோ அதை இன்று நாம் கண்முன்னே கண்டோம். ஆனால் வள்ளுவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்னமேயே அதை கண்டு சொல்லிவிட்டார். சொல்லுங்கள் பார்க்கலாம், இந்த கூட்டத்தில் யாராக இருந்தாலும் பரவாயில்லை, அது ஒரு குறள். சொல்லுங்க பார்க்கலாம். சார் நான் சொல்றேன். சார் ஐயா நான் சொல்றேன். பரவாயில்ல, எல்லாரும் குறளை படிக்கின்றீர்கள் என்பது தெரிகிறது. எங்கப்பா நீ சொல்லு. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். நன்றி, அருமையான குறள். அந்த குறளினுடைய காட்சி இப்பொழுது நடைபெற்றது என்பதற்கு இந்த நிகழ்வே சாட்சி என்று கூறி, வாய்ப்பு தந்தோர்க்கும் வாய்மொழி கேட்டோர்க்கும் வள்ளுவர் கதையை எனக்கு தெரிந்தவரை அரங்கேற்றம் செய்தமைக்கும் மிக்க நன்றி. வணக்கம். கவிஞர் எஸ். ராமகிருஷ்ணன், சிறுமுகை, கோவை மாவட்டம். நன்றி, வணக்கம். உண்மையான கதையை கூறினீர்கள் ஐயா, மிக சிறப்பாக இருந்தது. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்ற குறளுக்கு ஏற்ற கதையை கூறினீர்கள் ஐயா. மாநில அளவில் நடைபெற்ற கல்வி பற்றிய சிறப்பு போட்டியில் முதலிடம் பெற்ற ராஜாவுக்கு ஆட்சி தலைவர் பரிசும் பதக்கமும் தர, ராஜா ஆட்சியரிடம் பதக்கத்தையும் பரிசினையும் தன் அம்மாவிடம் தர வேண்டினான். ஆட்சியரும் அம்மாவை கூப்பிட்டு பதக்கத்தையும் பரிசினையும் மகனுக்கு கொடுக்குமாறு கூறினார். அம்மா மிகவும் மனம் மகிழ்ந்தார். இந்த தருணம் அனைவருக்கும் மகிழ்வை தந்தது என்று கூறினீர்கள் ஐயா. மிக சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். மிக்க நன்றி. அடுத்ததாக இரா கலையரசி பாப்பிரெட்டிப்பட்டியிலிருந்து வருகின்றார். சொர்க்கம் என்பது விண்ணுலகம், அது நிரம்பிய இன்ப வாழ்வை உடையது. அமரருள் ஆண்டு புத்தேல் உலகம், புத்தேல் நாடு, புத்தேலில் வாழும் உலகு, மேல் உலகம்,
வான், வானகம், விசு என்ற பல பெயர்களில் அதனை திருவள்ளுவர் கூறுகின்றார். அது அரிய பொருள்களை உடையது, விழுச்செல்வங்களை பெற்றது, இன்ப வாழ்வை உடையது, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவனும் விருந்தோம்புபவனும் அடக்கம் உடையவனும் ஈகை உடையவனும் கல்லாமை உடையவனும் அந்த உலக இன்பத்தை அடைவார்கள் என்கின்றார் திருவள்ளுவர். வாருங்கள் அம்மா. வணக்கம் அம்மா. தமிழ் அன்னையை வணங்கி இந்நிகழ்வில் இந்நிகழ்வில் கலந்து இருக்கக்கூடிய தமிழ் பற்றாளர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆயிஷா சித்திக், அந்த பேரு நீங்க உச்சரிக்கிற தமிழ் அதை சொல்லணும்னு ரொம்ப ஆதங்கம் எனக்கு. தமிழ் தாய் உங்களுடைய நாவில் எப்படி விளையாடுகிறாள், அது நிறைய நாள் சிந்திச்சிருக்கேன். சரிங்கம்மா, கதைக்கு வரலாம். ஏழையின் சிரிப்பில் இறைவன் அந்த தலைப்புல ஒரு கதை. ஒரு பக்தன், கடவுள் பற்று அதிகம் அவனுக்கு இருக்கு. அந்த பக்தன் தூங்கிட்டு இருக்கான். தூக்கத்துல இறைவன் காட்சி கொடுக்கிறார். அந்த பக்தன் இறைவனை பார்த்து கேட்கிறான், கனவில் என்கிட்ட பேசுறீங்களே, நேர்ல வரக்கூடாதா அப்படின்னு. நேர்ல என்னோட பேசுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அந்த பக்தன் கேட்டுக்கிறாரு. அடுத்த நாள் நான் நாளைக்கு வரேன், இன்னைக்கு நான் கனவுல வந்த மாதிரி நாளைக்கு நேர்லயே வரேன் அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்றாராம். அதனால காலையில அந்த பக்தன் காத்திருக்கிறார். இறைவனுக்கான அந்த நெய்வேத்தியம் இதெல்லாம் பிரசாதம் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு காத்துட்டு இருக்கிறார், எப்போ இறைவன் வருவாரு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது காலை பொழுது. காலை நேரத்துல ரொம்ப ஆவலா பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த சமயம் அவரு இறைவன் வரல. ஆனா அந்த இடத்துல ஒரு வயசான பெரியவர் வரார். அவர் கேக்குறாரு, ஐயா எனக்கு ரொம்ப பசி, ஏதாவது கொடுக்க முடியுமா அப்படின்னு. ஆனா பக்தனுக்கு ரொம்ப கோபம் வருது. இறைவன் வர நேரத்துல இப்படி ஒரு பிச்சைக்காரனா, போ 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 அப்படின்னு விரட்டி விட்டுறாரு. பக்தன் விரட்டி விட்டுட்டு அந்த பெரியவரும் போயிடுறாரு. காத்துட்டு இருக்கிறாரு பக்தன். அப்புறம் மதிய பொழுது வருது. அந்த நேரத்துல ஒரு அம்மா கை குழந்தையோட வராங்க. ஐயா, நானும் என் குழந்தையும் சாப்பிடாமல் இருக்கிறோம், எங்களுக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு அந்த அம்மா கேக்குறாங்க. அப்பவும் அந்த பக்தன் அவங்கள பார்த்ததும் பக்தனுக்கு கோபம் தான் வருது. நான் இறைவனுக்காக காத்து கொண்டிருக்கிறேன், இந்த நேரத்தில் யாரெல்லாம் இங்க வர்றது, போ போ அப்படின்னு விரட்டி விட்டுறாரு. அதோட இல்லாம அவங்க வீட்டுல இருக்கிற குழந்தைங்க எல்லாம் பட்னியா இருக்காங்க, பசியோட இருக்கிறாங்க. இவரு இறைவனுக்காக அந்த நெய்வேத்தியத்தை வச்சுட்டு காவல் காத்துக்கிட்டு இருக்கிறார். நேரம் போயிட்டே இருக்கு. மாலை பொழுதும் வந்துடுச்சு. மாலை பொழுது அந்த நேரத்துல ஒரு சொறி நாய், அழகான நாய் கூட இல்ல, சொறி பிடிச்ச நாய் ஒண்ணு வீட்டுக்குள்ள வந்துடுது. வீட்டுக்குள்ள வந்தது அந்த நெய்வேத்தியத்துல வாய வச்சிடுது. உடனே இந்த பக்தனுக்கு ஏகப்பட்ட கோபம், ரொம்ப மனசு துடிக்குது அவருக்கு. சோகம், வருத்தம் ஒரு மாதிரி ஆயிட்டு, இறைவன் இவ்வளவு நேரம் வரை வரவே இல்லை, காலையில இருந்து நம்ம காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு போய் படுக்கையில படுத்து கண்ணு மூடி ரொம்ப சோர்வாயிடுறாரு, படுத்துடுறாரு. இவர் படுத்த உடனே மறுபடியும் கனவுல இறைவன் காட்சி கொடுக்கிறார். இறைவா, இது உங்களுக்கே தர்மமா, வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்லையே, பரவாயில்லையா அப்படின்ட்டு பக்தன் கேட்கிறாரு. இறைவன் சொல்றாரு, நான் வராமல்லாம் இல்ல, நான் சொன்ன வார்த்தையை காப்பாத்தினேன், நீ தான் என்ன கண்டுக்கவே இல்லை. காலையில இருந்து மாலை வரை நான் 3 முறை உன்னுடைய இல்லத்திற்கு வந்தேன், நீ என்ன விரட்டி அடிச்சிட்ட அப்படின்னு. பசி என்று வந்தவர்களுக்கு உணவு அளித்து ஏழையின் சிரிப்பினில் இறைவனை காண தெரியாமல் போனது நீதான். அப்பதான் இந்த பக்தன் யோசிக்கிறார், ஏழைகளுக்கு உதவி செய்வதன் மூலம் நாம் இறைவனை பார்க்கலாம், இறைவனை சென்று அடையலாம், இறைவனின் அன்பை பெற முடியும் அப்படிங்கிறத அந்த பக்தன் தெரிஞ்சுக்கிறார். இதுக்கேற்ற குறள் அன்புடைமை 78வது குறள். அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர்த்தற்று என்பது குறள். பாலைவனத்தில் எப்படி பட்டுப்போன மரம் துளிர்க்காதோ அது போல அன்பை கொண்டிராத வாழ்வு செழிக்காது, இரக்க குணம் இல்லாதவர்களின் வாழ்வு செழிக்காது என்பதை இந்த கதையின் மூலமாக நாம் அறிய முடிகிறது. நன்றி அம்மா, வாய்ப்பிற்கு. மிக சிறப்பான கதையை கூறினீர்கள் அம்மா, வாழ்த்துக்கள். அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பாட்கண் வற்றல் மரந்தளித்தற்று
என்ற அழகிய திருக்குறளுக்கு மிக அருமையான கதையை கூறினீர்கள் அம்மா. இறைவனுக்காக நெய்வேத்தியத்துடன் பக்தர் காத்து கொண்டிருக்க உணவு கேட்டு பிறர் வர அவர்களை கண்டுகொள்ளாமல் இறைவனுக்கே தருவேன் என்று பக்தர் பிடிவாதமாக இருந்ததும் அதற்கு பதிலாக இறைவன் கனவில் வந்து கூறியதையும் மிக சிறப்பாக கதையின் மூலம் விளக்கி திருக்குறளுடன் இணைத்திருந்தீர்கள் அம்மா. மிக சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள் அம்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி அம்மா. அடுத்ததாக பரந்த பொருள் எல்லாம் பார் அறிய வேறு தெரிந்து திறந்தொரும் சேர சுருங்கிய சொல்லால் விரித்து பொருள் விளங்க சொல்லுதல் வல்லார் ஆர் வள்ளுவர் அல்லால். அரிசில் கிளார். வேதத்திலே ஒன்றோடு ஒன்று மயங்குகின்ற 4 வகை பொருள்களையும் இப்பூமியில் உள்ளோர் அறிதற் பொருட்டு வேறாக பிரித்து அது அது தனது தனது வகையோடு சேரும்படி சுருங்கிய சொல்லால் பொருள் விளங்க விரியும்படி வைத்து சொல்லுதல் வல்லார் வள்ளுவர் அல்லது ஒருவரும் இல்லை என்ற திருவள்ளுவ மாலைக்கு ஏற்ப மிக சிறப்பான கதைகளை கூறிய அனைத்து ஆளுமைகளும் இங்கு இருந்தனர். அனைவருக்கும் அம்மா. இந்த அழகிய கதைகூறு திருக்குறள் கதைகூறு நிகழ்வு ஏழினை தலைமை தாங்கி நடத்தி கொடுத்த ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வை மலையேற்றம் செய்து சிவகாமி அம்மா அவர்களுக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் அழகிய கதைகளை வழங்கிய கதை சொல்லிகளான மா காயத்ரி அவினாசி, சுந்தர் சுவாமிநாதன் ஐயா நெல்லை, கவிஞர் திலகம் வாணி தனஞ்சயன் கொல்லூர், அரங்கநாயகி கண்ணன் தர்மபுரி, கவிஞர் எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா திருமுகை, கவி நிலவு சு எழிலரசி சரவணன் மண்ணச்சநல்லூர், கவிஞர் ரா கலையரசி அம்மா பாப்பிரெட்டிப்பட்டி ஆகியோர் அனைவருக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம்.